ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்து வந்துருப்பீங்க. அது ஒரு 5 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிசி பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸில் இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க ஒரு பிசி பில். அது மட்டும் இல்லாமல் டிமாண்டில் இருக்க ஒரு பிசி பில்னா அந்த ஒரு பிசி பில் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிசி பில் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து அந்த பிசி ஒர்த்தா 5 lakhs அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசர். ஸோ ப்ராசர் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு நம்பர் 1 கேமிங் ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 7 9800 X3D ப்ராசர் தான் சூஸ் பண்ண போகிறோம். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 core 16 threads வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5.2 GHz. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு ப்ராசரில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா கேட்ச் மெமரி கிட்டத்தட்ட 96 MB வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் நல்லா பூஸ்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. கரண்ட் ட்ரெண்டிங் கேமிங்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ப்ராசர். ஸோ ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசரில் பெருசாக வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அதனால தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராசர் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம இந்த ஒரு பிசி பில்ல யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா NVIDIAவோட RTX 5090 தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எல்லா கிராஃபிக்ஸ் கார்டை விட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வென் கம்பேர் டு 5080 5070 அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 5090 நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஒரு ஏஐயில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமிங்லையும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸும் சரி, ப்ரொடக்டிவிட்டி பெஞ்ச் மார்க்ஸும் சரி சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில் நான் சூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விலை. ஸோ இந்த விலை கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட விலை. கிராஃபிக்ஸ் கார்டோட விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட M4 Air வந்து பார்த்தீங்கன்னா 4 வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆப்பிள் ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா 16 Pro இல்லை 16 Pro Maxே வந்து பார்த்தீங்கன்னா 3 வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து 2 புல்லட் வாங்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட காஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 3,94,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். இன்னும் நீங்கள் போனீங்கன்னா 4,30,000 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5090 வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் யூஎஸில் வந்து கிட்டத்தட்ட 2,25,000 2,30,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வித்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டு விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் 4 லட்சம் மொத்தம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட விலை. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 90% அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுச்சு. மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ASUSோட 670E மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,000 வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. 63,000 to 70,000 தான் இருக்கும் இந்த மதர் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா DDR5 RAM சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசருக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஏற்ற ஒரு மதர் போர்டு தான் இந்த ஒரு மதர் போர்டு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா RAM. ஸோ RAM பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 64 GB RAM வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். 64ன்றது மினிமம். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 32 GB போட்டு 96 GB RAM கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அப்படி நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 நீங்கள் வந்து ரேம்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் FPS அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்லாம் இல்லாமல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் RAM சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. இல்லை ப்ரோ எனக்கு இதுவே போதும் 64 GB அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு RAM பெட்டர். அண்ட் இந்த ரேமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 GB RAM வந்து பார்த்தீங்கன்னா 10K வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம 2 போட போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20K வந்து பார்த்தீங்கன்னா RAM. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா NVMe SSDயோட சாம்சங்கோட 1T SSD தான் நம்ம சூஸ் பண்ண வரும். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் SSD தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம Crucial BX500 SSD வாங்கிக்கலாம். அரௌண்ட் 2K to 3K வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ அது 1.5 TB வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 2 TB ஸ்டோரேஜ் நினச்சிங்கன்னா அந்த சாம்சங்கோட NVMe SSD இன்னொன்று வாங்கி 2 SSD NVMe SSD யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணும்போது 1 TB SSD தான் மட்டும். இந்த ஒரு பிசி பில்லில் முக்கியமானதே SMBS தான். ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் பண்ணணும். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டும் சரி, இந்த ஒரு ப்ராசரும் சரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராபப்ளி கொஞ்சம் அதிகமாக இருக்க ஒரு SMBS தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண SMBS என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 watt டீப் கூலோட SMBS தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20K வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண போகிற கூலர். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர் யூஸ் பண்ணலாம் நான் பார்த்தேன். ஸோ லிக்விட் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கோட லிக்விட் ஃப்ரீசர் 2 அப்படின்ற ஒரு லிக்விட் கூலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7K to 10K வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து கேபினெட். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆன்லைனில்
கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் அதாவது ஒரு 3Kக்குள்ளே நீங்கள் கேபினெட் பார்க்குறீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக வேணும் கேபினெட், கொஞ்சம் பெருசாக வேணும், நல்லாயிருக்கும் இது ஒரு பிசி பில். ஏன்னா நீங்கள் வாங்குறது கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இந்த பிசி பில் பண்ணுறேன்னும் போது கொஞ்சம் ஒன்று ப்ரீமியமாக எனக்கு வந்து கேபினெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ். நான் இதுக்கு யூஸ் பண்ண கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ஐஸ்பர்க் அப்படின்ற கேபினெட் தான், ஒயிட் கலர் கேபினெட். ஸோ கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்காக இருக்கும் ஒயிட் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5K வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. ஒரு லிங்க் எல்லாமே எனக்கு கீழே தரேன், வேணும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிசி பில். ஸோ ஒரு 6 lakh கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிசி பில் பண்ணி 5.5 இல்லை ஒரு 6 lakh கிட்ட இருக்கும் பார்த்துக்கோங்க பிசி பில். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் போட்ட ஒரு ஹையஸ்ட் பிசி பில் தான் இந்த வீடியோ தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 4K வந்து கேமிங்லாம் எப்படி பண்ணலாம் இல்லை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசி பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு மட்டும் தான். உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ப்ராபப்ளி நம்ம இன்டெல் சைடில் போகலாம், இல்லை இதுவே கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பெருசாக வந்து இன்டெல் போட்டு உங்களுக்கு காம்பினேஷன் வந்து கிடைக்குமான்றது டவுட்டு தான். பட் ஆனால் வந்து இந்த ஒரு ப்ராசர் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கேமிங்ன்றதுனால நம்ம ப்ராபப்ளி கேமிங்கில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலான்றதுனால இந்த ஒரு ப்ராசஸ் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளி இன்டெல் வந்து ப்ரொடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்ஸில் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணிருந்துச்சு. AMD 9800 X3 விட நல்லா பண்ணிருச்சு. ஸோ ப்ராப்ளி இன்டெலோட அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்துச்சு, அல்ட்ரா 9 2655K அந்த ப்ராசர் வந்து மேபி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசனாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், இந்த பிசி பில்டுக்கு அந்த பிசி பில்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி. ஸோ ரொம்ப பேசாமல் பெஞ்ச்மார்க்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டையிங் லைட் 2 கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K ஐ செட்டிங்ஸில் வச்சு ஆடும்போது எவ்வளோ பெஞ்ச்மார்க்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 127 FPS வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது இந்த ஒரு கேமில். இதுவே நீங்கள் வந்து 4090 வச்சு கம்பேர் பண்ணும்போது 4090 கிட்டத்தட்ட 90 FPS தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4K ஐ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரே ட்ரேசிங் ஆஃப் பண்ணி கிடைச்ச ஒரு பெஞ்ச் மார்க். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஆன் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்குன்றதை பார்த்துடலாம். டையிங் லைட் 2ல ரே ட்ரேசிங் ஆன் பண்ணி 4K ஐ செட்டிங்ஸில் வச்சு ஆடும்போது எவ்வளோ பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 FPS வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 FPS தான் ட்ராப் இருக்குது. அண்ட் இதுவே நீங்கள் வந்து 4090 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 FPS வந்து பார்த்தீங்கன்னா 11 to 12 FPS வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகுது. ரே ட்ரேசிங் ஆன் பண்ணி கிடைக்கும் போது ரே ட்ரேசிங் ஆஃப் பண்ணி கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 18ன்றது ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஒரு கேமுக்கு இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா Cyberpunk 2077 Phantom Liberty கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4K அல்ட்ரா செட்டிங்ஸில் வச்சு நம்ம கிடைச்ச பெஞ்ச் மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1590 கிட்டத்தட்ட 96 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஆஃப் பண்ணி கிடைச்ச பெஞ்ச் மார்க்ஸ். இது நீங்கள் ரே ட்ரேசிங் ஆன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 54 FPS வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒரு 40 FPS கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு Cyberpunkல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. பட் எல்லாமே ஐ செட்டிங்ஸில் கிடைச்ச ஒரு பெஞ்ச் மார்க்ஸ். இதுவே நீங்கள் ஒரு 1080pல நீங்கள் ஆடுற ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா 1080pல ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. பட் இதே ஒரு 4K அல்ட்ரா செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ இதில் வச்சு ஆடுறதுனால ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராப் ஆகுது. வென் கம்பேர் டு ரே ட்ரேசிங் ஆஃபில் கிடைக்கிறது 90, ரே ட்ரேசிங் ஆன் பண்ணால் கிட்டத்தட்ட 15ன்ற போது ஓகே ரீசனபிள் தான் இந்த ஒரு அல்ட்ரா செட்டிங்ஸ்ன்றதுனால. பட் இருந்தாலும் 4 லட்சம் கொடுத்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது 6 லட்சம் கொடுத்து ஒரு பிசி பில்ட் பண்ணி அதில் இவ்வளோ ட்ராப் இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல் தான். பட் எனிவேஸ் நீங்கள் ஒரு 1080pல 1440pல வச்சு ஆடினீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு FPS அதிகமாக கிடைக்கும். பட் இது 4Kன்றதுனால கொஞ்சம் அடி வாங்குது நம்ம தலைவன். ஓகே பட் 4Kன்றது ஓகே தான். 1080p 1440p நான் சொல்லலை, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் நல்லா தான் கிடைக்கும் FPS. ஸோ அதனால் அதை வச்சு கம்பேர் பண்ண விரும்பல. 4Kன்றது என்ன 4Kன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங்கான ஒரு GPU CPUன்றதுனால நான் அதனால் வந்து 4K வச்சு தான் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். எல்லா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸுமே 4K அல்ட்ரா செட்டிங்ஸ் ஐ செட்டிங்ஸில் வச்சு கிடச்ச ஒரு பெஞ்ச் மார்க்ஸ். அதான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா Black Myth Wukong. இது வந்து பார்த்தீங்கன்னா 4K ஐ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 FPS வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஆஃப் பண்ணி கிடச்ச ஒரு பெஞ்ச். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரே ட்ரேசிங் ஆன் பண்ணி ஐ செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 88 FPS வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. கிட்டத்தட்ட 3 FPS வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடச்சிருக்கு இதில். ஸோ அதனால் Cyberpunk அதுக்கடுத்து டையிங் லைட் 2லலாம் வந்து மைனஸில் போச்சு, FPS ட்ராப் ஆச்சு. பட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா FPS இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா Black Myth Wukong நீங்கள் ஆடுவீங்க கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது 4K அல்ட்ரா செட்டிங்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்லில் நம்ம கிடச்ச கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸில் வச்சு கிடச்ச ஒரு பெஞ்ச் மார்க். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FPS வந்து கம்மியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே ஐ செட்டிங்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸ்லேயே ஓரளவுக்கு 90 FPS ஒரு 100 FPS ஆவரேஜாக கிடைக்குது எல்லா கேம்ஸ்லையும் வச்சுக்கோங்களேன். அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs ஒர்த்து. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி நான் பெஞ்ச் மார்க்ஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக அதை போடுறேன். பிகாஸ் அதை வந்து எனக்கு பெஞ்ச் மார்க்ஸ் கிடைக்கல. பட் கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி பில் பண்ண ஒரு பிசி. ஸோ அதனால் வந்து ப்ராபப்ளி அதுக்காக தான் நான் சொன்னேன். பட் எனிவேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தாராளமாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ முடிவு வந்தாச்சு. ஸோ இன்னொரு சந்திக்கும் வரை அண்ட் தென் பாய்.